ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு ஈஸியாக நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலான்னு நான் காமிக்கிறேன். நான் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க, நான் எந்த மாதிரி பண்ணுறேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் காமிக்கிற டம்ளரில் 2.5 டம்ளர் கடலை மாவு. இது ஃபஸ்ட்டு ஓமப்பொடி போடுறதுக்கு மட்டும் 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கு குழலில் போட்டு புழிஞ்சு விடுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பேரலெல்லாம் எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு. முறுக்கு சுட்டியில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கடலை மாவு ஆல்ரெடி கையில் நிறைய ஒட்டுது, அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். அப்புறம் முறுக்கு குழலில் எடுத்து இந்த மாதிரி வச்சு நம்ம புளியணும். இது புளியும் போது கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப சூடாகிருக்கணும். கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு சுடுங்க. சுடும்போது அந்த எண்ணெயோட செகை கைக்கு அடிக்கும். அதனால் எல்லோரும் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். பாருங்கள், ஓமப்பொடி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஓமப்பொடி நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லா மாவுலையும் ஓமப்பொடி போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பூந்தி போடலாம். அதே கப்பில் 2.5 டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். பூந்திக்கு இந்த பூந்தி மாவு கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் இதுக்கு கரைச்சிக்கணும். இது பூந்தி போடுறதுக்குன்னே நான் வச்சுக்கிறேன். இதை யூஸ் பண்ணுவேன். பூந்தி போடுறதுக்கு லட்டு அதுக்கெல்லாம் பூந்தி போடுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நான் இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடணும் பூந்தி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் குழிக்கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றினா அழகாக பூந்தி விழுகுது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே விழுந்ததே பூந்தி மேலே வந்துடணும். அந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிருக்கணும். ஆட்டக்கூடாது, அந்த தட்டை ஆட்டக்கூடாது. இந்த மிக்சர் எல்லாம் நம்ம வீட்லேயே செய்யலாம், ஈஸி தான். பூந்தியும் ஓமப்பொடியும் நம்ம போட்டு எடுத்தோம்னா அப்புறம் எல்லாம் ஈஸியாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூந்தி வெந்துருச்சுன்னு இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்ச மாவு எல்லாத்தையும் பூந்தி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா பூந்தி ஓமப்பொடி எல்லாம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பில் ஃப்ரை பண்ணி அதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அவல் பொரி போடணும். அவல் பொரி இல்லாதனால நான் நம்ம வீட்டில் இருக்கிற அவலே எடுத்து ஃப்ரை பண்ணுறேன்.
அது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அவல் பொரி போடுறதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. இப்போ ஓமப்பொடி, பூந்தி, அவல் பொரி, கருவேப்பில் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் ஓமப்பொடி வந்து அங்கங்கே மிக்ஸ் ஆகாது, அதனால நம்ம உடைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நிலக்கடலை வந்து 1 கப் தோல் நீக்கிட்டு போடுறேன். இதெல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் வந்து நல்லா மணத்துக்காக ஆட் பண்ணுறோம், நல்லா இருக்கும், மணமாக இருக்கும். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் அந்த காரம் உப்பு எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து கொஞ்சம் காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் மிக்சருக்கு, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் காரம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக கலக்கியாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் கீழே போட்டு நம்ம அதை வந்து மிக்சரை வந்து உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வீட்டிலையே பண்ணலாம். இந்த லாக்டவுன் டைமில் வந்து கடையில் போய் வாங்குறதுக்கெல்லாம் முடியாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் கூட வரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.